ஆண்டவருக்கு தான். இந்த வேலையில அடுத்த தினமா ஆராதனை வேலைக்குள்ள கடந்து போக போறோம். நம்ம மத்தியில பிரதர் மனோவா இருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு பெரிய வர்ஷிப் லீடர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சின்ன பசங்களுக்கு, அதாவது வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு உதாரணமா எப்படி பண்ண முடியுமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்லயும் சரி, எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க எங்க மத்தியில வந்து ஆராதனை நடத்திட்டு ரொம்ப சந்தோஷம் தான். அல்லேலூயா. ஆமா, ஏசப்பா எந்த கழுதை மேல ஏறாரோ அந்த கழுதைக்கு ஒரே கணம் தான். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? Yes, we thank you Father. அண்ணா ஜோயல் அண்ணா கொஞ்சம் இயேசுவே. ஜோயல் அண்ணா சாட்சி சொல்லும் போது எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? கொஞ்சம் சத்தமா. அவர் என் பின்னாடி நின்று பாடணும்னு இல்லை, அவர் தேவங்க மனுஷன். கொஞ்சம் எனக்கு ஒத்தாசையா இருக்கணுன்றதுக்காக அவரை கூப்பிடுறேன். அல்லேலூயா. அவர் நல்ல ஒரு வர்ஷிப் லீடர், நல்ல செய்தியாளர். அவர் எல்லா விதமான எல்லா கிருபையிலும் வரங்களை தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். அண்ணுக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க. இயேசுவே, எல்லா கண்களை மூடி இருதயங்களை திறந்து சிந்தைகளை திறந்து இயேசப்பா உயர்த்த போறோம். ஆமாங்க, இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறது. நமக்கு ஒரு வாழ்க்கையை தரவுருங்க. அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாராம். லைஃப் வாழ்க்கையே தருகிறது. கண்களை மூடுவோமா? பயபக்தியோடு இருதயங்களை திறப்போமா? சிந்தைகளை திறப்போமா? அவர் சமூகத்துல நேராய் இயேசுவே உமக்கு நன்றிப்பா. We thank you Father, we honor you Father. எல்லா கண்களை மூடி யாரும் கண்ணை திறக்க வேணாம். இயேசுவே ரிபஹதரனன மௌஷலதர. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். எஸ் 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 எஸ். எங்க ஒருமனம் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இனி ஒருமனப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தேவன் செய்து முடிக்க வேண்டிய அந்த அனுகிரகங்களை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை அவர் கட்டவிழ்க்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவரும் சேர கூடாமலே செய்திடும் எங்கள் தேவரே. மனிதருள் யாரும் கண்டிரா எங்கள் தேவரே. நீரே உன்னதரோ, நீரே உயர்ந்தவர், நீரே உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதவர், நீரே நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். உமக்கு ஆரம்பமில்லையே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஓ எல்வனாமீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வனாமீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் தங்களை மூடி இருதயத்தை திறந்து சிந்தைகளை திறந்து தேவ பிரசன்னம். ஓ நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். ரதல பக்கரதன மமமம ஓஷதுரி பக்கரதன. எஸ் 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 எஸ். சேனைகளின் கர்த்தர். கையில திறப்போமா? அபிஷேகத்தின் நிறைவுல ஒரு நவமான பாஷையில ஒரு ரக்கதுட பகலவர. எஸ் 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 எஸ். அபிஷேகம் 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 வல்லமை இறங்குகிறதை காணுகிறேன். நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எஸ், வாய்களை தரப்போமா? இந்த வாய்களை தரப்போமா? வாயை உருவாய்க்கிறே. அதை நான் நன்மையினால, அதை நான் நன்மையினால, அதை நான் நன்மையினால, அதை நான் நன்மையினால. ஓ ராக்கா பாரா தலவரா, ஓ சதுரி வரா வரவலா, ஓ சகதின மௌதரவலா. எஸ் எஸ் எஸ். தேவாவின் பலமான வல்லவே, பலமான அபிஷேகம், பலமான கிரியைகள். ஓ ராக்கா தரவலமா, ஓ சகதுரவலா, ஓ ரதிமோ சகலா, ரதிமி மகவலா, ஓ சதுர. விசுவாசத்தின் பாஷையில அப்பா சொல்லும்போது சொன்னாங்க, என்ன விசுவாசிகளுக்கு சில அடையாளம் உண்டு. என்ன தெரியுமா? அவங்க நவமான பாஷைகளை பேசுவாங்க. அவங்க பேசும்போது ஒருவேளை சத்ரு சொல்லலாம், உன்னுடைய பிரச்சனையில போராடுதல நீ விசுவாசிக்கல, நீ நம்பல, நீ நவ பக்கத்துல நெருங்கல, உன்னுடைய நேசத்துல சொல்லலாம். நீங்க வாயை திறந்து நவமான பாஷை பேச பேச நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடும். ரக்கா பௌதரவா ஷலரா எரிகா துணவ கபலா ஷலரா விதனா மக்கபலரா ஓ ரதுனி மதபலரா ஓ ஷகதரா நமம.
ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா. அவர் உன்னத, அவர் மகத்துவன். ஆராதிப்போமா, அவர் பாதத்தை முத்தமிடுவோமா, ஜீவபத்தை ஒப்புக்கொடுப்போமா. என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமக்கின்றீர். நான் வழிமாறு போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் செய்த போது என்னை முன்னேற்றி நடத்துகிறார். நான் பாவம் செய்த போது என்னை உனக்கு நடத்தினி, உம்மை நோதடித்த போது உங்கள் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உனக்கு சொல்லும் அப்பா பார்த்து, உம்மை நோதடித்த போது உங்கள் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை உற்சாகமாக கரங்களை தட்டி, விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை சமீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை சமீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. தைரியமா விசுவாசமா நம்பிக்கையோடு உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். நன்மை பாசத்தை நிறைவேற்றாதே உங்களை வாழ வைத்த தெய்வமே, நீங்களா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து அப்பா பார்த்து சொல்லுவா. நீங்களா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
நம்பி இருக்கேனோ யாரும் இல்லையப்பா. தைரியமா உற்சாகமா கடல நல்ல தண்ணி அப்பா பாருங்க, அப்பா உங்கத்தான் நம்பி இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில, அந்த போராட்டத்துல, அந்த நிந்தையில, அந்த அவமானத்துல, அந்த வேலையில, அந்த பிசினஸ்ல, அந்த படிப்பின் காரியத்துல உங்கத்தான் நம்பி இருக்கிறேன். நான் உங்கதான் நம்பி இருக்கிறப்பா, நான் உங்கதான் நம்பி இருக்கிறேன். நான் வெட்கமடையாதபடி செய்கிறேன். யாரும் இல்லையப்பா. அவர் ஏதோ தலைவலி, ஏதோ ஒரு நோயில இருந்து விடுதலை ஆக்குகிறவர் அல்ல, வாழ்க்கை தரவருங்க. வாழ்க்கை இது ஹாஸ்பிட்டல் போனா அந்த தலைவலி சரியாக்கிடலாம், ஒரு மாத்திரை கத்திர கொடுத்து. வாழ்க்கை யாராலும் தர முடியாது, அவர் வாழ்க்கையை தருகிறது. மாதாராபா, அது நீங்க எந்த அளவுக்கு உணர்றீங்கன்னு தெரியல, ஆனா நான் உணர்றேங்க. உணர்ந்தனால தான் இங்க நிக்கிறோம். ஆமாங்க, படிப்புக்கும் குடும்பத்திற்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத, ஒன்றுத்துக்கும் உதவாது, உண்மையாவே சொல்லணும் இங்க நிக்கிற எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர் தான் இங்க இருக்கிறோம் பாருங்க. ஆமா, எவ்வளவு அழகானவர்ல அண்ணன் சொன்னாங்க பாருங்க, குப்பையை எடுத்து கோபுரத்துல வைக்கிறது. ஆமாங்க 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 ஆமாங்க, அவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம்ல. ஒரே ஒரு வசனத்தை ஆவியானவர் சொல்றேன், அதை சொல்லிட்டு நம்ம திருப்பி ஆராதனைக்குள்ள போயிடலாமா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் மட்டும் படிச்சுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஆராதனை பண்ணி நம்ம அடுத்து ஐயா வந்திருக்காங்க அவங்க கிட்ட கொடுக்க போறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1, 2 டக்குன்னு யாராவது எடுத்து வாசிப்பாங்க. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். போதுமா? நல்ல கவுனிங்க அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி. எனக்கு ஒரு தலைவர் இல்ல, என்னை நடத்தக்கூடிய ஆள் இல்ல, எனக்கு கரெக்டான ஒரு நபர் இல்ல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த மோசேவும் இல்ல, யோசுவாவும் இல்ல. அவன்கிட்ட கேக்குறாங்க, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? கானானியரை மேற்கொள்ள, கானான் பாதி பகுதிகள் பிடிச்சாச்சு, இன்னும் பிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் என்ன பண்ணணும் கேட்கும். ஆண்டு சொல்றாரு, உனக்குள்ள இருந்து யூதாவை எழும்ப பண்ணு, துதியை எழும்ப பண்ணா, இதுவரை பிடிக்கிறாதவைகளை, இதுவரை மேற்கொள்ளாதவைகளை, இதுவரை எடுக்கிறாதவைகளை, இதுவரை ஆட்கொள்ளாதவைகளை இனி தேவன் எழும்ப பண்ணுவார். நீ செய்ய வேண்டியது உனக்குள்ள இருந்து அவரை துதிக்கிற துதியின் சத்தம் அது எழும்பமானால், அது எழும்பமானால், அது எழும்பமானால், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் சத்தம் அது எழும்பமானால், தேவன் இதுவரை பிடிக்கிறாதவைகளை, இதுவரை தொட்டிராதவைகளை, இதுவரை கண்டிராதவைகளை, இதுவரை மிதிக்கிறாதவைகளை அதை மிதிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாம் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் இருந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் இருந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே எப்பமா வாயில திறந்து ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே,
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறிக்கு தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடரார். வழிமாறிக்கு தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலினாலை நோக்கி குதித்தாலும், நான் கடலினாலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே ஆவி ரிவக்கமல ஷலரபப. அவர் ஜீவனை விட மாட்டாருமா. ஓடி ஒருவேளை தூர போயிருக்கலாம், ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கை நிலையிலே நடந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாளும் ஜீவன் போவாது. அந்த சூழ்நிலையில உனக்கு முடிவல்ல. பயப்படாதீங்க, உடனே சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் விட மாட்டான், தேவன் நடத்துவார். அவர் உண்டவுள்ளவராக இருக்கிறார், அவர் உண்டவுள்ளவராக இருக்கிறார், அவர் உண்டவுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, உடனே சோர்ந்து போவாதீங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவால. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உச்சிடுவே வல்லவரை இந்த நாளில் எங்கள் மேலே, உச்சிடுவே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை காருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக விரும்பிட. ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுவே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை அபிஷேகத்தை கொடுக்க. கொஞ்சம் என்ன மாத்திரம், கொஞ்சம் என்ன மாத்திரம் எல்லா பஞ்சமும் தீர்வு வரைக்கும், எல்லா பஞ்சமும் தீர்வு வரைக்கும் குடும்பத்தையும் அபிஷேகம் போதும், கொஞ்சம் வல்லமை போதும், கொஞ்சம் அபிஷேகம் போதும். தேசத்தை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக. கொஞ்சமா இருந்த போதும், கொஞ்சம் என்னதான் இருக்கு என்கிட்ட, வேற ஒன்றும் இல்லை. பயப்படாதமா, அந்த கொஞ்சம் என்ன இருக்குல்ல அதை கொண்டு தேவன் உன் பஞ்சத்தை போஷிப்பாங்க. பயப்படாதீங்க, உடஞ்சிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, அந்த விசுவாசத்தை விட்டாதீங்கம்மா, அந்த நம்பிக்கை விட்டாதீங்க. அவர் நம்பிக்கையும் தேவன். பவுல் சொல்றாரு, அவர் நம்பிக்கையும் தேவன். சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராம். பயந்து உடஞ்சி சோர்ந்து அழுது புலங்கெல்லாம் நிற்காதீங்க, எழுந்து புறப்படுங்க. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். ஒருவேளை யோனா நீ என்ன மறுதளிச்சு, நீ ஒருவேளை என்ன இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீ ஒருவேளை வேறு பக்கமா போலாம், ஆனா நீ போனாலும், நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை, உன்னை கொண்டு கட்ட வேண்டிய குடும்பத்தை, உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உனக்கு தர வேண்டிய வேலையை, உனக்கு தர வேண்டிய பிசினஸ், உனக்கு கொண்டதே தீர்வேன் என்று சொல்லி யோனாவை அழைத்த அழைப்புல நீச்சே தெய்வம் அவர் உள்ளவராக இருக்கிறார்.
பேதுருவே, நீ மறுதலிச்சிட்டு போலாம்ப்பா, நீ என்னை விட்டு தூர போலாம். ஆனாதான் அழகா சொல்றார் பக்தன், நான் படகினாலை நோக்கி குதித்தாலும் என்னை விட்டு போறியப்பா, போயிட்டு வான்னு சொல்லாம மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை. எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு. ஆமாங்க, கூட இருக்கும்போது கூட பிள்ளைகளேன்னு சொல்ல மறுதளிச்சுட்டு தூரம் போய் இயேசுவே இல்லைன்னு சொல்லி அவங்க பிசினஸ பார்க்க போகும்போது சொன்னாருங்க, பிள்ளைகளே சாப்பிட்டீங்களா? நீ ஒரு வாட்டியும் அவரை காயப்படுத்தும் போது, அவரை குச்சப்படுத்தும் போது, அவர் எனக்கு செய்யலன்னு சொல்லும் போதும் அவர் தூரமா நின்று அப்படியாமா போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருந்திருக்க முடியாதுங்க. இன்னைக்கு அதே குடும்பத்துல, அதே பிள்ளைகளோட, அதே கணவரோட இன்னொன்னு இருக்கிறல, இன்னும் எத்தனையோ குடும்பம் பிரிந்து அதே பிரச்சனையில நீங்க எத்தனையோ குடும்பம் உடைந்து எவ்வளோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது இன்னும் அதே குடும்பத்துல உன்னை நிறுத்திருக்கிறாங்கன்னா அவர் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் அவர் இரக்கமா இருப்பார். எவன் மேல் கிருபையா இருக்க அவர் சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல கிருபையா இருப்பார். பயப்படாம ஓடையாம அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே உங்களை நினைச்சாலே உள்ளுதையா, நினைப்பாவே இருப்பவரே பேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளுதையா. அப்பா அம்மா நீங்களும், ஆசையெல்லாம் நீங்களும், ஆதரவு நீங்களும், ஆறுதலோ. அப்பா அம்மா நீங்களும், ஆசையெல்லாம் நீங்களும், ஆதரவு நீங்களும், ஆறுதலோ. நினைப்பாவே இருப்பார் ஏசையா, நினைச்சாலே இருப்பவரே அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு முன்னாலே உண்மையாக சொல்ல முடியுமா? உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல மனசு. அவர் மனசு அவ்வளவு பெருசா, அதனால்தான் கேவலத்துல, பாவத்துல, அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் தெரியாதவர், பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடியவர். பரிசுத்தம்னா என்னன்னே தெரியாத நம்ம மத்தியில வாசம் பண்றாரு பாத்தீங்களா? அதாங்க அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நீங்களும் நானும் எப்படியோ இருக்கும் போதும் அதெல்லாம் சகித்துக்கொண்டு நம்ம வாரி அதுக்கு முத்தமிட்டு என் பிள்ளைதான் சொல்லி நடத்துறாரு. உங்க அன்புக்கு முன்னால லவ் யூப்பா, நீட் யூ டாடி, வாண்ட் யூப்பா, உங்க பாதத்தை முத்தமிடுவோம். நாங்க வேற எங்க போக முடியும் டாடி? நிச்சய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கு. நீங்க தான்ப்பா எங்க வாழ்க்கை. மக்கள் நன்றி சொல்லு. இன்றைக்கு இந்த கழுதையை கொண்டு இங்க என்ன ஊழியத்தை நீங்க செய்ய சித்தமா இருந்தீரோ அதை நீங்க செய்ததற்காக நன்றி.
அப்பா PW டீமுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்றேன். விசேஷமா வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்றேன். அப்பா இது எனக்கு சப்போர்ட் பண்ண ஜோயல் அண்ணா அவருக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி. தொடர்ந்து காரியங்களை தேவன் நடத்துவார். வார்த்தையை கேட்க போறோம். வார்த்தை குறித்து சொல்லும்போது இப்படியா சொல்லுது வாசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்ததுதான். நம்ம அடுத்து தேவனையே பார்க்க போறோம். நம்ம இருதயம் சுத்த நிலமா மாறட்டும். அப்பதான் 30, 60 பலன் தர முடியும். எங்க இருதயங்களை சுத்த நிலமா மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ so much.